சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வாங்காத உரிமையாளர்களுக்கு மாநகராட்சி கிடுக்குப்பிடி போட்டுள்ளது. மாநகராட்சி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்து அபராதம் விதிக்க தொடங்கியுள்ளனர். உரிமையாளர்களின் சங்கிலி கைப்பிடியில் தெருவில் வலம் வரும் நாய்களை கண்டாலே சென்னை வாசிகளுக்கு கலிதான். காரணம், அவர்களின் அனுபவங்கள் அப்படி. உரிமையாளர்களின் கைப்பிடியில் இருந்து நழுவி கடித்து குதறிய சம்பவங்கள் ஏராளம். இது போதாதென தெருவில் உரிமையாளர்களால் நிராதரவாக விடப்படும் வளர்ப்பு நாய்களின் கோபத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கைவிடப்பட்ட வெறுப்பில் வருவோர் போவோரையெல்லாம் பதம் பார்த்து வந்த வளர்ப்பு நாய்கள் ஏராளம். இதுபோன்றவற்றை கருத்தில் கொண்டு வளர்ப்பு நாய்களை கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவர திட்டமிட்ட சென்னை மாநகராட்சி வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவதும் மைக்ரோசிப் பொருத்துவதையும் கட்டாயமாக்கியது. அவ்வகையில் சென்னை மாநகராட்சியில் 1,05,000ற்கு மேற்பட்ட நாய்களின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 58,000 நாய்களுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளை வளர்க்க உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தி ராபிஸ் தடுப்பூசி செலுத்தி உரிமம் பெறாத உரிமையாளர்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மேயர் பிரியா அறிவித்துள்ளார். ராபிஸ் அஃபெக்ட் ஆகலையான்னு வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கும் போடப்பட்டு சாலையில் இருக்கக்கூடிய திருநாய்களும் போடப்பட்டு வருகிறது. இப்போ வரக்கூடிய நாள்ல இருந்து வீடு வீடா வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களாம் ஃபைன் கலெக்ட் பண்ணப்படும். இந்நிலையில் இதுவரை உரிமம் பெறாத உரிமையாளர்களை கண்டுபிடிக்க சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் பிரத்யேக கருவியுடன் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்து வருகின்றனர். நாய்களுக்கு உரிமம் பெறப்பட்டுள்ளனவா என்றும் மைக்ரோசிப் பொருத்தப்பட்டிருக்கின்றனவா என்றும் நவீன கருவி மூலம் மாநகராட்சி அலுவலர்கள் ஆய்வு செய்கின்றனர். அவை இல்லாவிடில் அபராதம் விதிக்கின்றனர். அது மட்டுமின்றி சென்னை முழுவதும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள 15 குழுவினர் சாலையில் உரிமம் இன்றியும் கழுத்துப்பட்டை இன்றியும் திரியும் வளர்ப்பு நாய்களை கண்டறிந்து உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்து வருகின்றனர். இதனால் உரிமையாளர்கள் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். 3 years பெட் வளர்த்துட்டு இருக்கோம். லைசன்ஸ் வாங்கிட்டோம். இப்போதான் ரீசெண்டாக போன மந்த் வாங்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போய் மைக்ரோசிப் மட்டும் போட்டுட்டு அவ்வளோதான். தடுப்பூசி போடுறதால நாய்க்கு எந்த நோயும் வராது சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் போட்டோம். கண்டிப்பாக எல்லாரும் போட்டால் நல்லது தான். இது சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் மற்றும் மைக்ரோசிப் பொருத்தாத உரிமையாளர்களுக்கு நேற்று மட்டும் 36,500 ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. நேற்று மட்டும் 6 பேரிடமிருந்து இந்த அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளது. அபராதம் விதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக உரிமம் பெறாவிட்டால் அடுத்த முறை கூடுதலாக அபராதம் விதிக்கப்படும் எனவும் சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது.